இந்திய நாட்டு அரசியலில் நெருக்கடி நிலை காலத்திற்கு பிறகு மாபெரும் மாற்றமும் திருப்பமும் ஏற்படக்கூடிய சூழலில் நாடாளுமன்ற தேர்தலை இன்னும் ஓரிரு மாதங்களில் இந்தியா சந்திக்கப் போகிறது. இந்தியா என்று சொல்லும் போதே அந்த இந்தியா என்கிற அந்த அமைப்புக்குள் பங்கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து அனைத்து இடங்களிலும் பணத்தின் பலத்தாலும் அதிகார பலத்தாலும் தவறான பிரச்சாரங்களினுடைய பலத்தாலும் கோயில்களை காட்டி மக்களை மயக்கிவிடலாம் என்கின்ற அந்த உணர்வோடும் இங்கே நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மீண்டும் வர வேண்டும் என்று அவர்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த முயற்சியிலே அவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள். இந்தியா கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும். தமிழகத்தையும் புதுவையும் சேர்த்து 40 தொகுதிகளில் வெற்றி பெறுவதோடு மற்ற மாநிலங்களிலும் வெற்றி பெறும். அப்படி வெற்றி பெறுகிற போது நிச்சயமாக பிஜேபி அல்லாத ஒரு அரசு அமையும். அது கூட்டாட்சி தத்துவத்தையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்றுகின்ற அரசாக இருக்கும். ஐயா, இப்ப நீங்க முல்லை பெரியாருக்காக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்திருக்கீங்க. நேற்று கேரளா சட்டமன்றத்தில் முல்லை பெரியார் அணை அமைக்கப்படும் கவர்னர் பேசியிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இது அவங்க ரொம்ப காலமா வந்துள்ள மந்திரிகளே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம அதுக்கு இடம் கொடுக்க முடியாது. சுப்ரீம் கோர்ட் அதை ஒத்துக்கிடாது. அதனால அவங்க சொல்றது அந்த ஊர் மக்களை ஏமாத்துறதுக்காக சொல்லிட்டு இருக்காங்க. ஐயா, இப்ப இந்தியா கூட்டணி வலிமையா இருக்குன்னு சொல்றீங்க. ஒரு பக்கம் மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி வெளில போறேங்கிறாங்க, பஞ்சாப்ல ஆம் ஆத்மி வெளில போறேன்னு சொல்றாங்க. அப்ப எப்படி இந்தியா கூட்டணி வலிமையா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏங்க, ஒரு 30 கட்சி ஒரு இடத்துல சேர்ந்ததுன்னா 30 கட்சியில ஏதாவது சின்ன சின்ன பிணக்குகள் கருத்து வேறுபாடுகள் வரத்தான் செய்யும். அது சரியா போகும். திருச்சியில சின்ன ஒரு போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? எனக்கு தெரியாது. இல்ல, இப்பயே ஒருமித்த ஒரு கருத்து ஏற்படல. பிரதமர் தேர்ந்தெடுக்கிறதுல இது இந்தியா கூட்டணியில ஒருமித்த கருத்து ஏற்படுமா? இது ஒரு புதிய பரிமாணம் தானே. எமர்ஜென்சிக்கு பிறகு அதுக்கு முன்னாடி இன்னார் பிரதமர்னு சொல்லலையே. ஜேபி எல்லாரையும் அழைச்சி வச்சு மொரார்ஜியை பிரைம் மினிஸ்டர் ஆக்கினாரு. அதுபோல அதே மாதிரி அடுத்த பரிசோதனை இதுல வெற்றி பெறுவோம். ஒரே ஒரு லாஸ்ட் கேள்வி. ஏற்கனவே முல்லை பெரியார் கேட்டாரு. அதே போல கர்நாடகாவில் சிவகுமார் இதே மேகதாது கட்டுவோம்னு சொல்றாங்க. 2 பேருமே மாநிலங்களும் தமிழகத்துக்கு எதிராக குரல் கொடுக்குறாங்க அந்த அணை விவகாரத்தில். மாநிலங்கள் மட்டுமல்ல, மத்திய அரசில் பங்கெடுக்கின்ற அந்த அமைச்சர்களும் நாங்கள் மேகதாது அணை கட்டுவோம் என்றும் அதற்கு பணம் ஒதுக்கியாகிவிட்டது என்றும் கிட்டத்தட்ட 7 ஆண்டு காலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நான் பசுமை தீர்ப்பாயத்திலே அது குறித்து நானும் வழக்கு தொடுத்தேன். அந்த வழக்கு அப்படி நிலுவையில் இருக்கிறது. நிச்சயமாக மேகதாட்டுவிலே அணை கட்டவிட மாட்டோம்.